என்னோடய ஹஸ்பண்ட் கடைக்கு போகும்போது பாப்பாவுக்கு மாங்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 மாங்காய் வாங்கி தந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி சரி மீதி இருக்கிற மாங்காய் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அந்த மாங்காவை. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் 1 டே ஃபுல்லாக வச்சேங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு ஈவினிங்கு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டேவும் வெயிலில் வச்சோன்னே கலர் திரும்பிடுச்சு ஃபுல்லாக ப்ரௌனாக. அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னா, கடுகு, வெந்தயத்தை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் மாங்காயில் ஆட் பண்ணிவிட்டு, மிளகாத்தூளும் லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே பேனில் நல்லெண்ணெய் 50 மில்லி எடுத்துகிட்டு கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அதை எடுத்து மாங்காயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காற்றோட்டமாக விடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சு இது பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும்.